السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் அவன் நமக்கு சங்கையாக்கி தந்திருக்கின்ற அருட்கொடைகளை வாரி வழங்குகின்ற இந்த ரமலான் மாதத்தின் இறுதிப்பத்திலே அதை கடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு இவ்வுலக வாழ்க்கையையும் அவனை இபாதத் செய்வதற்கு அதிகமாக தந்து மறு உலக வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நல்ல விஷயங்களை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தை கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிடம் இல்லாத ஒரு விஷயம் அது நம்மிடம் இருக்கவே கூடாது, இருந்தால் அதை அகற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய வஹப்புக்கு மஹப்பத்துக்கு பிரியத்திற்கு ஆளாகும். எப்பொழுது அது நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அதன் காரணமாக சொர்க்கத்தின் வாடையை கூட நாம் நுகர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமை உடையவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக பெருமை என்பது நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஓரத்திலே கூட இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அப்போ ஒரு நபித்தோழர் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய உடைகள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், தன்னுடைய காலணிகள் நல்ல முறையில் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், இது பெருமையில் வருமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகின்றான், இதெல்லாம் பெருமையிலே வராது. எது பெருமையிலே வரும் என்றால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது பெருமையிலே வரும். மற்றவர்களை இகழ்வாக, இழிவாக, கேவலமாக கருதுவது பெருமையிலே வரும். இந்த ரெண்டு பண்புகளும் யாரிடம் இருந்தது? இந்த ரெண்டு பண்புகளும் இப்லீஸிடத்தில் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் அனைவரையும் சஜ்தா செய்யும்படி சொன்னான். வயது கொல்நாளில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். ஆதமுக்கோ அவ்வளவு மலக்குகளும் சுஜூது செய்தனர், இப்லீஸை தவிர. அவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து
காபிராகிவிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான், நான் படைத்த இந்த மனிதருக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று. மலக்குகள் எவ்வளவு பராக்கிரமம் மிக்கவர்கள், அவர்கள் அனைவரும் சுஜூத் செய்கிறார்கள். இந்த இப்லீஸ் மட்டும் செய்யவில்லை. அல்லாஹுடைய கட்டளை ஏற்கவில்லை, அவன் மாறு செய்தான், நிராகரித்தான். அப்போ அல்லாஹ் கேட்கின்றான், நான் தானே உன்னை படைத்தேன், என்னுடைய கட்டளையை நீ ஏற்காமல் ஏன் இவ்வாறு மாறு செய்தா என்று கேட்கும்போது அவன் சொன்னான், அல்லாஹ் நீ என்னை எப்படி படைச்சிருக்க? நெருப்பாலையில் படைச்ச. நெருப்பை போட்டு எரிச்சா என்ன செய்யும்? மேலே போய்கிட்டே இருக்குமே, உயர்வானதில் அது. இவர் என்ன மண்ணனால் படைச்சிருக்க? மண்ணு கீழே தானே கிடக்கும். அப்போ கீழே கிடக்கக்கூடிய மட்டமான மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு உயர்வான படைப்பான நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூத் செய்ய முடியும் என்று படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலேயே அவன் பெருமை பேசினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இகழ்வாக இழிவாக கருதினான். அப்படி கருதப்பட்டதின் காரணத்தினால்தான் அல்லாஹ் அவனை எடுத்தறியப்பட்ட ரஜீமாக, சபிக்கப்பட்டவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஆகவே இப்லீஸுடைய பண்பான அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை விட்டும், மற்றவர்களை இகழ்வாக இழிவாக கேவலமாக கருதுவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பெருமை என்பது எதனால் எல்லாம் வரும்? பெருமளவிலே பொருளாதார வசதிகள் இருந்தால் அதன் மூலமாக வரும். பணங்காசுகள் ஒருவரிடம் அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருமையோடு ஆட்டம் போடுகிறார்களா அல்லது தன்னடக்கத்தோடு இதையெல்லாம் தந்த ரப்புக்கு நன்றி செலுத்துகிறார்களா என்று அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான். அப்போ அந்த பொருளாதாரத்தை வைத்து, அந்த பணங்காசை வைத்து பெருமை அடிக்கக்கூடாது. அவர்கள் கிடக்கிறார்கள், அவர்களிடம் என்னவிருக்கிறது? ஒன்றுமில்லை. இப்படி மற்றவர்களை மட்டமாக கருதி, தாழ்வாக கருதி, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்தை, அந்த பணங்காசுகளை வைத்து பெருமை அடிக்கக்கூடாது. அதில் மட்டும் வராது. சில பேர்களுக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்துருப்பான், படிப்பை கொடுத்துருப்பான், பெரும் பெரும் படிப்புகளை படித்து பட்டம் வாங்கியிருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க? படிக்காதவர்களை பார்த்து இகழ்வாக கருதுறது. அல்லாஹ் நமக்கு இல்மை தந்தான், படிப்பை தந்தான், பட்டத்தை தந்தான், அதன் மூலமாக வேலையை தந்தான், சம்பாத்தியத்தை தந்தான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி மற்றவர்களை நம்முடைய சகோதரர்களாக, நம்முடைய உறவுகளாக பார்க்க வேண்டுமே தவிர, எனக்கு இந்த இல்மு கிடைச்சிருக்கு அவனுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவர்களை மட்டம் தட்டக்கூடாது. அதே போல் நிறத்தால் பெருமை வரும். நான் சிவப்பாக இருக்கேன், அவங்க கருப்பாக இருக்காங்க. பேசக்கூடிய மொழிகளில் கூட ஏற்றத்தாழ்வு பாராட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மொழிகளை எல்லாம் படைச்சு தந்து பேச வச்சது அல்லாஹ். என் மொழி தான் சிறந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து பேசப்பட்டு வருகிறது, இருந்தால் என்ன? அதை வைத்து பெருமை அடிப்பது. ஒரு மனிதருக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை வைத்து பெருமை அடிப்பது. சீக்கப்பிணை இல்லாமல் நல்ல முறையில் திடகாத்திரமாக தேக ஆரோக்கியமாக இருந்தால் அதை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறது. இந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டியதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை, அது அவர்கள் கேவலமானவர்கள் என்று கருதுவது. பிரதேசங்கள், மேலை நாடு கீழே நாடு என்று இணைப்பது, குடும்ப கோத்திரங்கள், பாரம்பரியங்கள், அதை வைத்து பெருமை அடிப்பது. இப்படி பெருமை என்று என்னவெல்லாம் இருக்கின்றதோ பெருமை என்று வரவே கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி தான் செலுத்தணும். அல்லாஹுக்கை போற்றி புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி மற்றவர்களுக்கு அதை கொண்டு, அந்த நியமத்துகளை கொண்டு, அந்த அருட்கொடைகளை கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஆக அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமை என்பது கடுகளவோ கூட நம்முடைய உள்ளத்திலே வந்து விடக்கூடாது. பிராவனுடைய ஆட்சியில் ஹாமாண்டு ஒரு மந்திரி இருந்தான். காரூன் ஒரு பெரிய பணக்காரன் தான். பணக்காரன் சொன்னால் சாதாரண பணக்காரன் அல்லவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே வாரி வழங்கியிருந்தான். இவ்வளவுக்கும் அவன் பனி இஸ்ராயலை சேர்ந்தவன். யாரை சேர்ந்தவன்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்களான மூசா நபி அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ராயலை சேர்ந்தவங்க,
அவர்களுடைய உம்மத்துக்கள் சமுதாயமும் பனி இஸ்ராயலை சேர்ந்தவங்க, அவனும் பனி இஸ்ராயலை சேர்ந்தவன். சரியான காசு பணம். அவன் அந்த காசு பணங்களை வைத்து அவனுடைய இனத்தையே, அவனை சார்ந்தவர்களையே, அவனுடைய உறவினர்கள், அவனுடைய கோத்திரத்தார்களையே அவன் என்ன செய்தான்? பிறவனோடு சேர்ந்துக்கிட்டு துன்பப்படுத்தினான். நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். பொக்கிஷங்களைங்கிறான் அல்லாஹ். நிச்சயமாக அவற்றின் சாவிகள், அந்த பொக்கிஷ நிலவரைகளுடைய சாவிகள், பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ளனா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு கூட்டத்திற்கு, ஒருத்தருக்கல்ல, பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கு அதை சுமப்பது பலுவாக இருந்தன. அந்த சாவியை சுமக்க முடியாம இவ்வளவுக்கும் பலசாலிகள். அது ஒரு கூட்டம் அந்த சாவிகளை சுமக்க முடியாம திணறக்கூடிய அளவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கியிருந்தான் அவனுக்கு. அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் பழுவாக இருந்தது, சுமையாக இருந்தது. அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனிடம், இந்த பனி இஸ்ராயல்கள் அவனிடம், நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே, அல்லாஹ் நிச்சயமாக அவ்வாறு ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள், மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் உள்ள அந்த சொர்க்க வீட்டை தேடிக்கொள். எனினும் இவ்வுலகத்தில் உன் நசீபை உனக்கு விதித்திருப்பதை மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு இங்கே தந்திருக்கிறானே, அதையும் அனுபவிச்சுக்க. மற்றவர்களுக்கு உதவு. அல்லாஹ் உனக்கு உதவியது போல, அல்லாஹ் உனக்கு தந்தது போல நீ மற்றவர்களுக்கு கொடு. மறுமை வீட்டை இதன் மூலமா தேடிக்கொள். அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் நீயும் நல்லதை மற்றவர்களுக்கு செய். இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே. நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அவனுடைய மக்கள் தான், அவனை சேர்ந்த அந்த கோத்திரத்தார்கள் சொல்றாங்க. உடனே அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன அல்லாஹ் கொடுத்தானா எனக்கா? எனக்குள்ள அறிவின் காரணத்தால் தான் நான் இதனை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அறிவை வச்சு பெருமை அடிக்கிறான். எனக்குள்ள திறமை, எனக்குள்ள அறிவு, பல தோட்டங்கள், பல மரங்கள், பழம் பழுத்து கொண்டே இருக்கும், அறுவடை ஆகி கொண்டே இருக்கும், அது ஏற்றுமதி ஆகி கொண்டே இருக்கும், அதன் மூலமாக அவனுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அவன் என்ன சொல்றான்? எனக்குள்ள அறிவின் காரணத்தால் தான் இதனை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு முன் இவனை விட வலிமையுடையவர்களும் இவனை விட அதிக பொருள் சேகரித்து வைத்திருந்தவர்களுமான எத்தனையோ தலைமுறையினர்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான் என்பதை இவன் அறியவில்லையா? ஆனால் குற்றவாளிகள் அவர்கள் செய்த பாவங்கள் பற்றி உடனுக்குடன் பிடிக்கப்பட மாட்டார்கள், கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்போ அல்லாஹ் தந்த நியமத்தையே தன்னுடைய அறிவின் காரணமாக தனக்கு கிடைத்தது என்று அந்த அறிவை கொண்டு பெருமை அடித்தவனான காரூனுடைய அந்த நிலை எவ்வாறு முடிந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு நாள் படோடபமாக, தாம்பிகமாக, ஆடம்பரமாக, அதிகார தோரணையோடு அவன் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறான். அந்த ஊர்வலத்தில் அவன் ஆரோகணித்து வருகிறான். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து, இந்த மாதிரி இவனாட்டம் ஒருத்தன் பிறக்கணும்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய படை பலங்கள், அவனுடைய காசு பணங்கள் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி அவன் பெரிய ஒரு தாம்பிகமான அந்த ஊர்வலத்தை நடத்தினான். அவன் கர்வத்துடன், உலக அலங்காரத்துடன் தன் சமூகத்தாரிடையே ஊர்வலமாக சென்றான். அப்போது இவ்வுலக வாழ்க்கையை எவர் விரும்புகிறார்களோ அவர்கள், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருக்கக்கூடாதா? நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன் என்று கூறினார்கள். அப்ப கல்வி ஞானம் உள்ள இல்மாளிகள் சொன்னாங்க, கல்வி ஞானம் கொடுக்க பெற்றவர்களோ உங்களுக்கு என்ன கேடு? ஈமான், இறை நம்பிக்கை, நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இவனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை விட மிகச்சிறந்தது, மேன்மையானது. எனினும் அதை பொறுமையாளர்களை தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள் என்று கூறினார். ஆக இவ்வாறு வாக்குவாதமும் நடக்குது. பிறந்தா அவனாட்டம் பிறக்கணும் அப்படிங்கிறாங்க உலக காசு பணங்களை நேசிக்கிறவங்க.
அப்போ இல்மா உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, இதை விட மேன்மையானது அல்லாஹ் நல்லடியார்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நாம் காரூனையும் அவன் வீட்டையும் எல்லாம் முடிச்சுக்கிட்டு போய் படுத்தான், அரண்மனை படுத்தான். அவனுடைய பக்கத்திலேயே தான் அந்த பொக்கிஷ நிலவரைகள் எல்லாம் இருக்கிறது, கஜானாக்கள் எல்லாம் இருக்கிறது. படுத்தது தான். உடனே நாம் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் அழுந்தச் செய்தோம், சொருகிவிட்டோம். பூமியில் எவ்வளவு தூரம் அவன் போனான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரே சொருக சொல்லிட்டான். ஒன்றுமே இல்லை. அவனுக்கு உண்டான அந்த வசதி வாய்ப்புகள், காசு பணங்கள், அந்த பலமுள்ள கூட்டத்தார் சுமந்த சாவிகள், அந்த சாவிகளை போட்டு திறக்கக்கூடிய அந்த கஜானாக்கள் எதுவும் இல்லை, எல்லாம் போய்விட்டது. பூமியில் அவனை அழுந்தச் செய்தோம். அல்லாஹுவை அன்றி அவனுக்கு உதவி செய்கிற கூட்டத்தார் எவரும் இல்லை. இன்னும் அவன் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளவும் முடியவில்லை. இந்த காசை வச்சு, பணத்தை வச்சு, அறிவுல எல்லாம் கிடைச்சின்றானே, அந்த அறிவை வச்சு அவனை காப்பாற்றி கொள்ளவும் முடியவில்லை. முன்தினம் அவனுடைய செல்வ நிலையை விரும்பியவர்கள் எல்லாம் ஆச்சரியம்தான். அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு ஆகார வசதிகளை பெருக்குகிறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யவில்லையானால் அவன் நம்மையும் பூமியில் சொருகி இருப்பான். ஆச்சரியம்தான். நிச்சயமாக காவிர்கள் சித்தியடைய மாட்டார்கள், ஈடேற்றம் பெற மாட்டார்கள் என்று நேற்று அவனை போற்றி புகழ்ந்தவர்கள் அவன் போல் ஆக வேண்டும், அவன் போல் இருக்க வேண்டும், பிறந்தால் அவனைப் போல பிறக்க வேண்டும், அவ்வளவு பாக்கியசாலி என்று சொன்னவர்கள் எல்லாம் அவனை இகழக்கூடியவர்களாக, இந்த இழிவுக்குரியவன் அழிந்தது போல அல்லாஹ் நம்மளை அழிக்காமல் இருந்தானே என்று சொல்லக்கூடியவர்களாக, அப்படியே மாற்றி அந்த பேச்சை பேசக்கூடியவர்களாக ஆகும் பொருட்டு அல்லாஹ் அவ்வாறு ஆக்கிவிட்டான். அந்த மறுமையின் வீட்டை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அந்த மறுமையின் வீட்டை இப்பூமியில் தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். என்ன சொல்றான்? அந்த மறுமையின் வீட்டை, சொர்க்கத்தை இப்பூமியில் தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் குழப்பத்தை உண்டாக்காமல் இருக்கிறார்களே அவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். ஏனெனில் பயபக்தி உடையவர்களுக்கே மேலான நல்ல முடிவு உண்டு. ஆக இந்த காரூனுடைய வரலாறு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷங்கள், அவன் செருக்காக ஆணவமாக பெருமையாக நடந்த விதம், இதெல்லாம் நமக்கு படிப்பினை. நமக்கு படிப்பினைக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் 28வது அத்தியாயத்தில் 76வது வசனத்திலிருந்து இந்த இதுகளை சொல்லி வருகின்றான். ஆகவே நாம் எல்லா விதத்திலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனை போற்றி புகழ வேண்டும், அந்த நியாமத்துக்களை கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். ஆக இப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் இன்னும் அல்லாஹ் நமக்கு தருவான். இங்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அவன் வழங்கவிருக்கின்ற அந்த பாக்கியங்கள் இருக்கிறதே அதை அதிகமாகவே தருவான். ஏனென்றால் மனிதர்களுக்கு இதெல்லாம் சோதனையான வாழ்க்கை இது. சில பேர்களுக்கு நோய்களை கொண்டு, வறுமையை கொண்டு, பலவிதமான துன்பங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சில பேர்களுக்கு காசு பணங்களை, வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து சோதிப்பார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்துத்தான் தீர வேண்டும். வநப்லுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர் இலைனா துர்ஜஊன், நன்மையை கொண்டும், அதாவது நலவை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம், கெடுதியை கொண்டும் சோதிப்போம். இறுதியில் நீங்கள் மீண்டு வர வேண்டியது நம்மிடம்தான் இருக்கிறது, நீங்கள் நம்மளவிலே தான் திரும்ப வேண்டியது இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ஒரு நியாமத்தை, ஒரு அருக்கொடையை நமக்கு தந்தான் என்று சொன்னால் அதிலேயும் நமக்கு சோதனை இருக்கிறது. அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும். எந்த விதத்திலும் நமக்கு அதன் மூலமாக பெருமை வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எவரிடம் பெருமை இல்லையோ அவர்களையே மேன்மைப்படுத்தி வைப்பதாக சொல்கிறான். ஏனென்றால் பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. அவனை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்த வேண்டியது அடியார்களாகிய நமக்குரியது. அவனுக்குள்ள ஆடை அது. பெருமை என்பது அவனுக்குள்ள ஆடை. அதை நாம் எடுக்க முடியுமா? அதை நாம் எனக்கும் கொஞ்சம் தா என்று கேட்க முடியுமா?
அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஅ்மினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன், அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், அவனே மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமை குறித்தானவன். பெருமை குறித்தானவன், பெருமைக்குள்ளவன் அவன், பெருமை குறித்தானவன். அவர்களை இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மகா தூய்மையானவன். ஆக பெருமை என்பது அல்லாஹுக்குரியது. அதிலே நாம் போய் போட்டி போடக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வழங்கப்பட வேண்டும் என்றால் அதை கொண்டு இவ்வுலக மறு உலக வாழ்க்கை நமக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பெருமை என்பது வந்துவிடவே கூடாது. இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் திருமறை குரானில, இன்னல்லதீன கஸ்ஸபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு, எவர்கள் நம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமை அடித்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள் வாசல்கள் திறக்கப்பட மாட்டா. முதல் வானத்தின் கதவே திறக்கப்படாது. வானத்தின் அருள் வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்பட மாட்டாது. மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனபதியில் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள். இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம். நல்லடியார்கள், அல்லாஹுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை இறக்கி வைப்பான். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹஸனு வ அப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்தார்களே, பெருமை அடிக்காமல் இருந்தார்களே, அல்லாஹுடைய அடிமை என்ற அந்த நிலையிலே அல்லாஹுவை உறுதியாக சார்ந்து வாழ்ந்தார்களே, அவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில், இந்த உலகை விட்டும் பிரியக்கூடிய நேரத்திலே, குடும்பத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்திலே, பிள்ளைகளை எல்லாம் விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஒன்று, குடும்பங்களை விட்டு போகிறோமேங்கிற கவலை இருக்கும். நேற்று வரையிலும் சந்தோஷமாக கூடி குழவி ஒற்றுமையாக அல்லாஹுடைய அந்த நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தவரிலே ஒருவர் குறைய போகிறார். அந்த குறையக்கூடியவர் என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு செல்கிறேனே என்று கவலைப்படுவார். அடுத்ததாக போற இடம் புதிது, கபரு, அங்கே நம்மளை கொண்டு போய் தனியாக வைக்க போறாங்க, அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. அப்போ அங்கே என்ன நமக்கு நடக்குமோ, இந்த ரெண்டு கவலை இருக்கும். அதுக்கு முன்னாலே உயிரை பிழைக்க வைக்கிறதுக்காக மருத்துவர் சரியில்லை, மந்திரி போன கூப்பிடுங்கள்லாம் சொல்லப்படும். ஆனால் அவருக்கு தெரியும் இதுதான் நம்முடைய இந்த உலகின் பிரிவு நாள் என்று. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் பெருமை அடிக்காமல் அல்லாஹ் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டார்களே, அவர்களை நோக்கி வானவர்கள் இறங்குவார்கள். இறங்கி சொல்லுவார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹஸனு வ அப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த சொர்க்கத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு சுபசோபன செய்தி சொல்கிறோம். ஏன் அப்புறம் கவலைப்படுறீங்க? ஏன் அப்புறம் நீங்கள் பயப்படுறீங்க? இது ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எந்த ஆறுதலும் எந்த தேறுதலும் இருக்காது. அந்த சக்கராத்துடைய நிலையில், எல்லாரும் கைவிட்ட நிலையில், குடும்பத்தார்கள் மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்ட நிலையில் அழுகுவாங்க, வேற என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஆறுதல் வார்த்தை, இந்த ஊக்கமான வார்த்தை
சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு வந்து மலக்குகள் சொன்னவுடன் அவருக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, நாங்கள் உலகிலும் உங்களுக்கு உற்ற தோழர்களாக இருந்தோம், நீங்கள் அறியவில்லை. நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரா, ஆஹிராவிற்கும் நாங்கள் தான் உங்களுக்கு உற்ற தோழர்கள், உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள். நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத் துன்யா ஃபில் ஆஹிரா வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை நுழைவிக்கும் வரை, குடியமர்த்தும் வரை, நிரந்தரமாக உங்களை வைக்கும் வரை நாங்கள் உங்களோட தான் இருப்போம். உலகத்திலையும் உங்களோட தான் இருந்தோம், மௌத்து நேரத்திலையும் உங்களுக்கு வந்துட்டோம் நல்ல செய்ய சொல்ல. இப்போ மௌத்தான பிறகு என்ன செய்வோம்? நாங்கள் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற வரையில் உங்களோட தான் இருப்போம். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், நீங்கள் விருந்துக்கு இறங்க போகிறீர்களே, அது மிக கிருபையுடையவனாகிய மன்னிப்பவனாகிய அல்லாஹுடைய ஏற்பாடு உங்களுக்கான சொர்க்கம். விருந்து மருந்து 3 நாளும்பாங்க, இது 3 நாள் அல்ல, நிரந்தரம். அல்லாஹுடைய சொர்க்கத்தில் விருந்துக்கு இறங்கும் நீங்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பீர்கள், வாழ்வீர்கள் என்று அவர்கள் சுபசோபனத்தை சொல்வார்கள். உடனே அவர்களுடைய ரூஹை கைப்பற்றி, மிகவும் இலகுவாக கைப்பற்றி அதை சொர்க்கத்திலிருந்து கபன் கொண்டு வருவார்கள். அந்த சொர்க்க கபனிலே அந்த ஆன்மாவை, நப்சை, ரூஹை வைத்து முதல் வானத்திற்கு எடுத்து செல்வார்கள். எடுத்து செல்லும் போது அங்குள்ள வான காவலாளிகள், முதல் வானத்தின் காவலாளிகள் கேட்பார்கள், நறுமணம் வீசுதே, மனம் கமழுதே, வாசம் வீசுதே, இது யார்? இதுவா அல்லாஹுடைய அடியாரில் நல்ல அடியாராக வாழ்ந்தவர், இன்னாருடைய மகன் அல்லது இன்னாருடைய மகள், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு வருகிறார்கள். உடனே கதவு திறக்கும், 2வது வான கதவு திறக்கும். இப்படி 7 வான கதவுகளும் திறந்த பிறகு அல்லாஹுக்கு முன்னால் அரிசியிலே கொண்டு போய், அல்லாஹ் உன்னுடைய நல்லடியார், இதோ நாங்கள் கைப்பற்றி கொண்டு வந்து விட்டோம். அப்படியா? இதை, இந்த ஆன்மாவை இல்லியூன் என்ற அந்த நல்ல பதிவு புத்தகத்திலே பதிந்து அவரை கொண்டு போய் கபரிலே வைத்து கபரை விசாலமாக்குங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். எதற்காக இப்படி வானத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இவர்கள் வானத்திற்கு ரூஹ் வாங்கப்பட்ட உடனேயே கொண்டு செல்லப்படுகிறார்கள் சொன்னால், அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு உகந்த வாழ்க்கையை, உகப்பான வாழ்க்கையை இந்த துனியாவில் வாழ்ந்தார்கள். அதே நேரம் கெட்டடியார்கள், அவர்களுக்கு ரூஹ் வாங்கிறதுக்காக மலக்குகள் வருவாங்க. அந்த மலக்குகளும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தான். நல்லவர்களுக்கு ரூஹ் வாங்குறவங்களும் யாரு? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தான். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நபியே சொல்லுங்கள், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர்கள் மலக்குல் மௌத் உங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவார்கள், பிறகு நீங்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவீர்கள் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. மலாய்கத்துர் ரஹ்மத், நல்லவர்களுக்கு ரூஹை வாங்கக்கூடியவர்கள் மலக்கல் மௌத்தாக இருந்தாலும் மலாய்கத்துர் ரஹ்மத், அருளுடைய மாணவர்கள் அவர்கள், நல்லடியார்களுடைய ரூஹுகளை கைப்பற்றக்கூடியவர்கள். கெட்டவர்களுடைய ரூஹுகளை கைப்பற்றக்கூடியவர்களும் மலக்கல் மௌத்து தான். அவர்கள் மலாய்கத்துல் அதாப், வேதனை கொடுத்து உயிரை வாங்கக்கூடியவர்கள். ஏற்கனவே நரகத்தில் அடுப்பங்கர துணி போல இருக்கிற ஒரு துணியை எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க, முகத்திலும் முதுகிலும் அடிப்பார்கள், அவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுப்பார்கள். உடலில் எங்கெல்லாம் அந்த உயிர் ஓடி ஒளிய முடியுமோ ஒளியும், ஆனால் ஒளிய முடியாது, வெளியாகித்தான் ஆக வேண்டும் அடிக்கிற அடியில். அப்படி அடித்து அவர்களுடைய ரூஹை கைப்பற்றி முதல் வானத்துக்கு கொண்டு போகும்போது தான் அந்த வானத்தினுடைய வானவர்கள், நாற்றம் வீசுதே, மோசமான கெட்ட வாடையாக இருக்கிறதே, யாரை இங்கே கொண்டு வருகிறீர்கள், எதற்கு கொண்டு வருகிறீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். இந்த மாதிரி இந்த உலகத்திலே
அல்லாஹ் படைத்த ஒரு கெட்டடியான், இன்னாருடைய மகன் இன்னான், அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தவன். ஆகவே இவனுடைய ரூஹை நாங்கள் கைப்பற்றி விட்டோம், அதனால் தான் கொண்டு வருகிறோம் என்று சொன்னவுடன் இங்கே அனுமதி கிடையாது. அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருந்தே நீங்கள் கேளுங்க, வானத்துக்குள்ளே எல்லாம் விட முடியாதுன்றவாங்க. அப்போ அல்லாஹ்விடம் கேட்கும்போது எனக்கு மாறு செய்து வாழ்ந்த நரகத்துக்குரிய கெட்ட அடியாரா சிஜ்ஜீனில் பதிவு பண்ணுங்க. சிஜ்ஜீனில் பதிவு பண்ணி கபரில் கொண்டு போய் வச்சு, கபரை நெருக்க வச்சு, கபரில் அடி உதைகளை கொடுத்து அவர்களுக்கு கியாம நாள் வரையிலும் அந்த வேதனையை நீட்டியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிடுவான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். மூமின்களே, மூமினான ஆண்களே பெண்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக, கபருக்காக நீங்கள் எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள்? நல்ல நல்ல செயல்பாடுகளை, சாலிஹான நல்ல அமல்களை. மற்றவர்களை நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க தொழுவலை, அவங்க வணங்கலை, சொல்லுங்க, நான் தான் தொழுவுறேன் அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கானது என்ன போயிருக்குது? போதுமா? இன்னும் அதிகரிக்கணுமா? அறவே இல்லையா? இருக்குதா? உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்றவர்களுடைய குறைகளை துருவி ஆராயாமல் தன்னுடைய குறையை எவர் சீர்தூக்கி பார்க்கிறாரோ அவருக்கு தூபா என்ற மரம் சொர்க்கத்தில் நடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சகலமும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ்வை மறந்து விட்டவர்களைப் போல நீங்கள் மறந்து விட்டு வாழாதீர்கள். அல்லாஹ்வை அவன் படைத்தவன், அவனை மறந்து விட்டு இந்த உலக வாழ்க்கையை வாழாதீர்கள். அப்படி வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் தங்களை தாங்களே மறக்கும்படியாக செய்து விட்டான். எந்திரத்தனமான வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை, சிரிக்கின்ற சிரிப்பு கூட உள்ளிருந்து வராத சிரிப்பாக இருக்கும். அவர்களுக்கு இயல்பு பாதிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வாழ்பவர்களுக்குத்தான் இயல்பான வாழ்க்கை. இயல்புக்கு மாறு செய்யக்கூடிய இவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும். அல்லாஹ்வை மறந்து விட்டவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் தங்களை தாங்களே அவர்களை மறக்கும்படியாக செய்து விட்டான். அவர்கள்தான் மிகப்பெரிய பாவிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமந்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? இங்கே வேணா சமமாக இருப்பீங்க. சொர்க்கவாசிகளை விட நீங்கள் நரகவாசிகள் ஒருபடி மேலாம்பாவே இருப்பீங்க. ஆனால் அல்லாஹுடைய அந்த இதில் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமல்ல. நிச்சயமாக சொர்க்கவாசிகளே மிகப்பெரிய பாக்கியசாலிகள், வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்திற்கான அமல்களை, அல்லாஹுடைய மன்னிப்பை, அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய அமல்களின் மூலமாக தன்னை மறந்து, தன்னை படைத்தவனை மறந்து, தான் தோன்றித்தனமாக கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், எப்படி வேணுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக இம்மையும் தோல்வியில் அமையும், மறுமையும் தோல்வியில் அமையும். ஆகவே கெட்ட பண்புகளிலே மிகப்பெரிய கெட்ட பண்பாக இருக்கக்கூடியது, இப்லீஸுக்கு சொந்தமானது பெருமை. அந்த பெருமையை விட்டும் நீங்கியவர்களாக அல்லாஹுடைய அடியார்கள், அடிமைகள் என்ற அந்த நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக, பொறுமை காக்கக்கூடியவர்களாக. பெருமைக்கு நேர் எதிர்ப்பதும் பொறுமை. இன்ஷா அல்லாஹ் நாளை பொறுமையை பற்றி பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.